அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடக்கி வைத்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தன்னுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரவளையம் வைத்து தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெருநகர் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் உடன் வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தும் பொழுது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணாவின் பாதையில் அயராது உழைப்போம் என அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் கோஷமிட்டு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது 72வது பிறந்தநாளை ஒட்டி தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் என 130 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்க இருக்கிறார். குறிப்பாக கலைஞர் நினைவிடத்தில் மக்கள் முதல்வரின் மனிதநேய நாள் என்ற வாசகம் தற்போது கலைஞர் நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் என 130 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையிலிருந்து அடுத்ததாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடம், அதன் பிறகாக கோபாலபுரத்தில் வசித்து கலைஞர் அவர்களுடைய இல்லம், அதன் பிறகாக சிஇடி இல்லம், பிறகு தனது குடும்பத்தாருடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய பிறகு அண்ணா அறிவாலயம் சென்று அங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை பெற இருக்கிறார்கள். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சரின் 72வது பிறந்த நாளை ஒட்டி தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.